பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு திக்ரை பார்க்க போகிறோம். இந்த ஒரு திக்ரை நீங்கள் அசருக்கு பின்னாடி ஓதி பாருங்கள். அசருக்கு பின்னாடி நமக்கு பார்த்திங்கன்னா நிறைய நேரங்கள் இருக்கும். மற்ற நேரத்தை விட அந்த நேரத்தில் நமக்கு வேலையெல்லாம் முடிஞ்சிருக்கும். அசருக்கு பின்னாடி எல்லாருமே ஒரு சின்ன ரெஸ்ட் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மக்ரிப்லாம் முடித்ததுக்கு பிறகு தான் இசா நேரத்தில் நமக்கு என்ன இருக்கும், நைட்டு வேலை செய்ய வேண்டிய வேலையெல்லாம் இருக்கும். அதனால் அசர் நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான நேரம். அதுவும் சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரமாக இருக்குது. அல்லாஹ் குரான்லேயே 2 நேரத்தை சிறப்பித்து சொல்லியிருக்கான். ஒன்று ஃபஜ்ரு, இன்னொன்று அசரு. ஏன் ஃபஜ்ரி அசரி அல்லாஹ் சொல்லியிருக்கான்னா, சூரியன் உதயமாகக்கூடிய நேரம், சூரியன் அஸ்தமனமாகக்கூடிய நேரம். இன்னும் அந்த நேரத்தில் மலக்குமார்களும் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நிலைகளை மாற்றி கொள்வாங்க. நம்மளிடத்துல இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அல்லாஹிடத்துல போவாங்க, அல்லாஹிடத்துல இருக்கக்கூடிய மலக்குமார்கள் நம்மளிடத்துல வருவாங்க. அப்போது ஒரு நாளுடைய மலக்குமார்கள் நிலை மாற்றிக்கொள்ளக்கூடிய நேரங்களில் செய்யக்கூடிய இபாதத் அப்படிங்கிறது அந்த உடனே போய் அல்லாஹிடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா, மலக்குமார்கள் சொல்லுவாங்க. அல்லாஹ் கேட்பான், இப்போ தான் என்னுடைய அடியானை விட்டுட்டு வரையே என் அடியான் என்ன பண்ணிட்டு இருந்தான்ட்டு. அப்போ உடனே அவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க இந்த திக்ரை ஓதிட்டு இருந்தாங்க, இப்படி தொழுதுட்டு இருந்தாங்க, இப்படி குரான் ஓதிட்டு இருந்தாங்கன்னு சொல்லும் போது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் என்ன தப்பாக நினச்சிக்கிறாங்கன்னா, அசருக்கு பின்னாடி குரான் ஓதக்கூடாது, ஓதுனா அது என்ன ஆகுனா மறதி ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் அசருக்கு பின்னாடி திக்ரு ஓத மாட்டாங்க, குரான் ஓத மாட்டாங்க, பெருசாக எந்த அமலும் செய்ய மாட்டாங்க, அசர் தொழுதுட்டு விட்டுருவாங்க. அது எனக்கே ஒரு தடவை நான் குரான் ஓதும் போது ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அசருக்கு பின்னாடி ஓதிட்டு இருக்கீங்களேம்மான்னு கேட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்கும்போது ஒரு நிறைய பேர் தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அசருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் மறதிக்குரிய நேரமாக இருக்குதுன்னு நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருப்போம். அது மறதிக்குரிய நேரம்னா என்னென்னா, நம்ம ஏதாவது ஒன்று மனப்பாடம் பண்ணோம்னா அந்த சூரியன் மறையக்கூடிய நேரத்தில் அது நம்ம ஞாபகத்தில் ஒரு உறுதியாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்காக குரான் ஓதக்கூடாது, திக்ர் செய்யக்கூடாது, அந்த நேரமே அவாய்ட் பண்ணக்கூடிய நேரம்னு கிடையாது. நிறைய பேர் தவறுதலாக அசருக்கு பின்னாடி எந்த இபாதத்தும் செய்யாமல் இருக்காங்க. நீங்கள் அசருக்கு பின்னாடி மனப்பாடம் பண்ணக்கூடிய விஷயங்களை தவிர்த்து கொண்டாலும் கூட மற்றபடி அமல்களை திருப்தியாக செய்யுங்க. அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்லியிருக்கான். குரான் ஓதக்கூடிய நேரமாகவும் திக்ரு செய்யக்கூடிய நேரமாகவும் அசருக்கு பின்னாடியும் ஃபஜருக்கு பின்னாடியும் இருந்து கொண்டு இருக்குது. அசருக்கு பின்னாடினா மக்ரீப் பாங்கு சொல்கிற வரையும் நீங்கள் செய்யலாம். பொதுவாக அசர் தொழுதுட்டு உட்காந்துட்டு அப்படியே மக்ரீப் தொழுகிற வரையும் அந்த இடத்துல இபாதத் செய்வது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதில் இந்த ஒரு திக்ரை ஓதிக்கொள்ளுங்க. ரொம்ப எளிமையான திக்ரு, குர்ஆனில் கொடுக்கப்பட்டுள்ள திக்ரு தான். இதை எங்கே ஓதுனாங்க நபி அவர்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா பத்ரு காலத்தில் நடக்குது. பத்ரு போரை பற்றி உங்களுக்கு தெரியும். நபி அவர்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு போர் வரப்போகுதுன்ட்டு. அந்த நேரத்தில் தான் அந்த போர் வந்துச்சு. அப்போது அவங்க கூட இருந்த ஆட்கள் கூட பார்த்திங்கன்னா 313 பேர் தான் இருந்திருப்பாங்க, அவ்வளோதான். எச்சா ஆள் கூட கிடையாது. அந்த நேரத்தில் போர் வந்துருச்சு. ஒரு போர்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் தேவைப்படும். அப்போ எதிர்பார்க்காம இருந்தனால அவங்கள்ட்ட ஆட்கள் இல்லை. ஆட்கள் இல்லாத சமயத்தில் போர் வந்துருச்சு. ஆனாலும் அல்லாஹ் என்ன பண்ணுறான்னா, அந்த பத்ர் காலத்தில் வெற்றியை கொடுக்குறான். எப்படி வெற்றியை கொடுக்குறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வானவர்களை அனுப்பி வெற்றியை கொடுக்குறான். வானவர்கள் வராங்க, அவங்க சண்டை போடுறாங்க. இந்த பக்கம் ஒரு 300 பேர் இருந்தாலும் அந்த பக்கம் 1000 பேர் வந்துடுறாங்க சண்டை போடுறதுக்கு. அப்போ அல்லாஹ் 1000 வானவர்களையே அனுப்பி அந்த எதிரிகளை தோக்கடிக்கிறான். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த நாளைக்கு போர்னா இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக என்ன பண்ணியிருக்காங்க, நபி அவர்கள் துவா செஞ்சுருக்காங்க. துவா செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ் நீ எனக்கு கொடுத்தியே வாக்கு, அந்த வாக்கை நிறைவேற்று, நீ எனக்கு என்ன வாக்கு கொடுத்த, வெற்றி அளிப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்த, அந்த வெற்றியை எனக்கு கொடுத்துருன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அந்த சமயத்தில் ஹஸ்புன் அல்லாஹு வ நிஅ்மல் வக்கீல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திக்ரையும் ஓதுனாங்க. இது அல்லாஹ்வே போதுமானவன், பொறுப்பேற்பவனில் அவனே சிறந்தவன் அர்த்தம். ஒரு காரியத்தை அல்லாஹ்ட்ட நம்ம பொறுப்பு படைக்கும் போது இதை தான் ஓதணும். இதை தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுனாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதுனாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுனாங்க. அவங்களுடைய நிலைமையெல்லாம் அல்லாஹ் லேசாக்கி வச்சான், எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்து வச்சான். அதே மாதிரி நாம்களும் நம்மளுடைய தேவைக்கு அசருடைய நேரத்தில் இதை உட்காந்து ஓதும் போது என்ன ஆகுனா, எந்த விஷயத்துக்காக நீங்கள் ஓதினாலும் அது உங்களிடத்துக்கு அல்லாஹுடைய உதவியை கொண்டு சேர்ந்துடும். இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு திக்ரை 300 முறை ஓதி பாருங்க. இன்னும் சிலர் சொல்கிறாங்க, அங்கே பத்ரு சஹாபாக்கள் 313 பேர் இருந்தாங்க, அதனால 313 முறை ஓதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு 13 முறை சேர்த்து ஓதுறது ஒரு சிரமமாக இருக்காது. அதனால் 313 முறை இதை அசர் தொழுதுட்டு ஓதிட்டு துவா செய்யுங்க. கண்டிப்பாக ஃபஜ்ருக்கு பின்னாடியும் அசருக்கு பின்னாடியும் ரொம்ப அவசியமான நேரமாக இருக்குது. நம்மளால் ஃபஜ்ருக்கு பின்னாடி வீட்டில் வேலை இருக்கும், காலையில் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிடணும், வேலைக்கு அனுப்பிச்சிடணும், அதனால் செய்ய முடியாமல் இருக்கும்.
அதனால் நம்ம என்ன பண்ணலாம், அசருக்கு பின்னாடி செஞ்சுக்கலாம், உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த அசர் நேரத்துலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள், செஞ்சு பாருங்கள். அல்லாஹ்வே போதுமானவன். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, விரும்புகிறவங்க ஹதியாவாக ஜாயின் பண்ணிக்கோங்க.